நம்பர் 1 தூத்துக்குடி விவசாய நண்பன் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பேரூரணியில் இருக்கோம். பேரூரணி, இவருடைய பெயர் வந்து மாரிக்கண்ணன். பெரிய சைஸ் கொடியாடுகள் மற்றும் நாட்டாடுகள் போட்டு வளர்த்துட்டு வராரு. இவர்கிட்ட கொடியாட்டில் உள்ள கெடாக்கள் ஒரே ஒரு கெடா மட்டும் சேல்க்கு இருக்குது. இவரோட நம்பர் கீழே போட்டு விட்ருக்கேன். வேணுங்கிறவங்க கால் பண்ணி எடுத்துக்கலாம். சரி சரி. சுழி எதுலலாம் இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆட்டுக்கு சுழி எதில் நிற்கும்னு? ஓ சரி சரி. ஓ, இந்த ஆட்டுக்கெலாம் வயசு என்னென்ன இருக்கும்? இந்த உங்கள்கிட்ட இப்போ எங்கே போடுதுல பெரிய ஆடு, அதுக்கு வயசு என்ன இருக்கும்? அதான் வயசு என்ன இருக்கும்? 7 வயசு இருக்கும்ண்ணே. 2 குட்டி ஆடா 3 குட்டி ஆடா? 2 குட்டி ஆடு தான். சரி சரி சரி. சிலர் வந்து காசோட ஆசையில் வந்து எங்கிட்ட 3 போடும் 4 போடும், நாங்கள் அப்படி கொடுப்போம் இப்படி கொடுப்போம்லாம் சொல்லுவாங்க. உண்மைதான். எதையுமே இது சொல்லணும்னா எல்லாமே கையில் வளர்ந்து ஆடு தான். இப்படி இது சொல்லணும்னா எதையும் தனியாலாம் போயிக்க வேண்டாம். சரி சரி. உள்ளே போனால் நம்ம பாட்டில் இப்போ நாங்கள் போனோம்னா வளர்க்குற ஆளை பார்த்து கதையெல்லாம் செய்யாது. சத்தத்திலே தான் வச்சுருப்போம். எதையுமே அடித்து இது பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது. சரி. ரோமம் வந்து வருஷத்துக்கு 2 தடவை பறிப்போம். ரோமம் வருஷத்துக்கு 2 தடவை பறிப்போம். நித்தம் ஜானங்களை வந்து கூட்டி அள்ளிடுவோம். சரி சரி. ஒரு ஆடுகளுமே குறைஞ்சது 15 25 நாளைக்குள்ள ஒரு தண்ணி அடிக்கிறோம் குளத்தில். ஆடு எது இப்போ கொடுக்குற மாதிரி இருக்கானே? ஆடு வந்து எங்கிட்ட கொடுக்குற மாதிரி இல்லை. அந்த கிடா மட்டும் இப்போ மாப்பிள்ளை சொல்லணும்னா இனப்பெருக்கத்துக்கு ஆகும். யாரும் வேணும் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா கொடுக்கலாம். வந்தாங்க நேரில் வந்தாங்கன்னா அனுசரித்து கொடுப்போம். சரிண்ணே சரிண்ணே. அந்த கரும்பு கிடா இதில் அந்த ஆடுகளோட குட்டியில் யாரும் கேட்டாங்கன்னா விருப்பப்பட்டு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சரி சரி சரி. குட்டி வீட்டில் ஒரு 5 குட்டிங்க இருக்குது. சரி. அது இந்த 2 மாதத்தில் கொடுப்போம். சரி. அப்போ நீங்கள் வேணால் வாங்க, உங்கள் சேனல்லே வேணாலும் கேட்டவங்களுக்கு கொடுக்கலாம். ரைட்ண்ணா. நண்பர்களே, நாம் இப்போ கிளம்புறதுக்கான டைம் வந்துட்டு. தூத்துக்குடி விவசாய நண்பன் உங்கள் மாரியப்பன். நன்றி, வணக்கம். நியாயமான வேலை, நியாயமான பொருள். ஒவ்வொரு ஆட்டும் தனித்தனியாக வாளி வச்சுலாம் தண்ணி வச்சுலாம் குளிப்பாட்ட மாட்டோம். சரி சரி. நல்ல நிறைய குளத்தில் ஆடு மொத்தமாக கொண்டு போய் பற்றி இறக்கும். 1 போல இறங்கி 1 போல வரும். தண்ணியில் அடிக்க ஆள்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் ஒரு ஆள் போதும். எங்கள் ஆட்டுக்கு எங்கள் சவுண்டு விசில் சேதம் கேட்டால் போதும். எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் ஆடு வரும் எங்களை தேடி. சரி சரி சரி. விசில் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா சரி, அந்த ஆடு எந்த பக்கத்தில் இருந்தாலும் சரி தான் ஓடி வந்துடும். தோட்டத்துக்குள்ளே இறங்குது அது சொல்கிறாப்புல. இல்லை, அது எடுத்தாச்சு. ஆடுகளாக இருந்தாலும் சரி, குட்டிகளாக இருந்தாலும் சரி, அந்த குறுக்கு நிமிர்ந்துருக்கு பார்த்தீங்களா? குட்டி வாங்கி யாருமே இன்னும் வேலையர் ஆகலை. சரி சரி. அதனால சொல்லி பயப்படாமல் வாங்கி வளர்க்கலாம். நின்று மேயணும்ண்ணே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்படி மேய்ஞ்சதுன்னா நல்லா நின்று மேயும். சரி சரி. நல்ல வயிற்றுக்கு நின்று இறப்பறக்கும்.